இத்தனை நாளா துலா ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு, இந்த சினிமாவில் சொல்வது போல் இந்த அஷ்டம குரு இவர்களை நன்றாக வச்சு செய்தது, வறுத்து செய்தது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொள்ளலாம். ரொம்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா 6ஆம் இடத்தில் செயல்பட்டு, இந்த 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் இவர்கள் ஜாப்ல இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி, ரொம்பவும் சுறுசுறுப்பா செயல்பட்டு வராத ஒரு விஷயத்தை கூட பிடித்து இழுத்து வந்து விடுவார்கள். பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அப்போ இந்த இருள் கிரகமான ராகுங்கிறவர் குருவுடைய அந்த ஒரு ஒளி தத்துவத்தை பெற்று ஒளிமயமாக மிளறப் போகிறார். இது 5ஆம் இடம்ங்கிறதுனால, 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வீகஸ்தானம், புத்திரஸ்தானம், மந்திரஸ்தானம். இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலுமே அதுக்கும் மேலே என்று சொல்வதை போல், சார் இப்படிலாம் சொன்னால் எங்களுக்கு புரியாது சார், புரிகிற மாதிரி சொல்லுங்க சார் அப்படின்னா, தொழில், லாபம், பாக்கியம், ஜீவனம்னாலும் அதுவும் தொழில் தான். இது எல்லாமே பலம் பெறுகிறது. அதன் மூலம் துலா ராசிக்காரர்கள் பயன் பெறுவார்கள். இரவு நேரத்தில் நம்மளை குழப்பி கொள்ளக்கூடாது. 12ஆம் இடம் சயனஸ்தானம். இப்போ இரவு நேரத்தில் யாராவது நம்மை டென்ஷன் படுத்துவார்கள். அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும், அன்வான்ட் ஃபோன் கால்ஸாக இருந்தாலும், கொஞ்ச நாளைக்கு இந்த லேட் நைட்டில் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்வது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவருமே வரக்கூடிய ஆகஸ்ட் 2025 உண்டான பலன்களை மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அட்டகாசமான இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்கு என்ன சொல்கிறது? துலா ராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் முதலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். வருடாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி, இந்த 4 கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. சனி பகவான் மீன ராசியில் வக்கிரமாக இருக்கிறார். வக்கிரத்தில் உக்கிரமான பார்வையாக அவர் செவ்வாயை பார்க்கிறார். புதன் என்ற கிரகம் 11th ஆகஸ்ட் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது, அதாவது 17/8/2025 சூரியன் தனது சொந்த வீட்டில் சிம்ம ராசி மண்டலத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். இதையும் தவிர 21st ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து சூரிய புத ஆதிபத்தியமாக இணைய இருக்கிறார். 22nd ஆகஸ்ட் சுக்கிரன் என்ற கிரகம் மிதுன ராசியில் இருந்து கடக ராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார். இப்போ மாதாந்திர கிரகங்கள்ல இதுதான் மாற்றங்கள். இப்போ நிறைய விஷயங்களில் நாங்கள் துவண்டு போய்விட்டோம், சுத்தமா தொடச்சி எடுத்துட்டோம். ஒண்ணுமே இல்லை பிரதர் பாக்கெட்ல, ஓட்டி லேது பிரதர் அப்படின்னு நிறைய துலா ராசிக்காரர்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இத்தனை நாளா துலா ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு, இந்த சினிமாவில் சொல்வது போல் இந்த அஷ்டம குரு இவர்களை நன்றாக வச்சு செய்தது, வறுத்து செய்தது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொள்ளலாம். ஒரு கஷ்டம், அது முடிஞ்சா இன்னொரு கஷ்டம், அது முடிஞ்சா தொடர்ச்சியா இன்னொரு கஷ்டம். யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேச முடியலை, பேசினாலே என்னமோ நம்ம கடன் தான் கேட்குறோமோன்னு நினச்சி நம்மளுடைய காலை கட் பண்ணுறாங்க, நம்மை அவாய்டு பண்ணுகிறார்கள். இதுதான் இந்த துலா ராசிக்கு உண்டான நிலைமை. நிறைய துக்கத்தை மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறோம். கடன் சுமையை வெளியில் சொல்ல முடியலை. இதுக்காக நாங்கள் யார்கிட்டையும் போய் ஒரு சோப்பு போடுற மாதிரியோ, செயற்கையாக புகழ்கிற மாதிரியோ, ஆர்டிஃபிஷியலாக அவர்களை ஏற்றி வைத்தெல்லாமே எங்களுக்கு பேச தெரியாது. எங்கள் ராசியில் சனி உச்சங்கிறதுனால எப்பொழுதும் நேர்மையாகவும் நாணயமாகவும் மட்டும்தான் நாங்கள் நடந்து கொண்டிருப்போம். வருவது எங்களுக்கு வரட்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் பெரிதாக ஒரு மூமெண்ட் ஏற்படவில்லை. இதன் காரணம் இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் இதனால் வரை கிட்டத்தட்ட ஒரு 7 மாசமா கடக ராசியில் டெபிலிட்டேட்டட் நீசம் அடைந்திருந்தார்.
இப்போ இந்த ஆகஸ்ட் மாசத்துல செவ்வாய்ங்கிறது கடகத்தை எல்லாம் விட்டு வெளியில வந்துட்டார். என்ன ப்ளஸ் அப்படின்னா, இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வைங்கிறது ஒரு ப்ளஸ். இதை தவிர ராசியாதிபதியே திரிகோணத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல இவர்களுக்கு சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இங்கு வக்ரம் அப்படின்னா அவர் இயல்புக்கு மாறிய ஒரு நிலையில் செயல்படுவார். சாட்டர்ன் எப்பொழுதுமே ரொம்பவும் ஸ்லோவா, ரொம்பவும் மெதுவா, மந்தகனாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ரொம்பவும் பரபரப்பா, சுறுசுறுப்பா 6ஆம் இடத்தில் செயல்பட்டு, இந்த 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் இவர்கள் ஜாப்ல இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி, ரொம்பவும் சுறுசுறுப்பா செயல்பட்டு வராத ஒரு விஷயத்தை கூட பிடித்து இழுத்து வந்து விடுவார்கள். ஒரு என்கொயரிக்கே வந்திருக்க மாட்டாங்க கிளைண்ட்டு. அவங்கள்ட்ட போய் இவங்க எல்லா பாட்டையும் பாடி, எல்லா டான்ஸையும் ஆடி, எல்லா விஷயத்தையும் எடுத்து கொடுத்து அவர்களை கன்வின்ஸ் செய்து இவர்களுடைய ப்ராடக்டை அவர்களிடம் விற்று விடுவார்கள், அவர்களை வாங்க தூண்டி விடுவார்கள்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இது எல்லாமே 6ஆம் இடத்துக்கு தான் அமைகிறது. அப்போ இந்த 3ஆம் அதிபதி குரு ராசியை பார்க்கிறது. ராசியாதிபதி 9ஆம் இடத்தில் அமர்கிறது. இந்த குருங்கிறவர் ராசியை பார்க்கிறார். குரு 3ஆம் இடம் சொந்த வீடு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். இதே குரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். அப்போ இந்த இருள் கிரகமான ராகுங்கிறவர் குருவுடைய அந்த ஒரு ஒளி தத்துவத்தை பெற்று ஒளிமயமாக மிளறப் போகிறார். இது 5ஆம் இடம்ங்கிறதுனால இதுல ஒரு 1, 5, 9 கனெக்ஷன் வருகிறது. அப்போ இவர்களுக்கு ராசியாதிபதி 9ஆம் இடத்தில், குரு 9ஆம் இடத்தில், 5ஆம் இடத்தில் ராகு. குரு ராசியை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த ராகு தனக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய எனர்ஜியை, ஆற்றலை முழுவதுமாக அப்சர்வ் செய்து பெற்றுக்கொண்டு மேக்னிஃபை செய்து, அதாவது ஒளிப்பெருக்கி போல் அதனை பல மடங்கு பெருக்கி 5ஆம் இடத்தில் கொடுப்பார். 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம், பூர்வீகஸ்தானம், புத்திரஸ்தானம், மந்திரஸ்தானம். இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலுமே அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே, அதுக்கும் மேலே என்று சொல்வதை போல் குழந்தைகளுடைய படிப்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், வெளிநாட்டு தொடர்பாக இருக்கலாம். நிறைய பேர் குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஜாபு கிடைக்கலையேன்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜாபு கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படித்து இவ்வளவு கடன் வாங்கி ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலையேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும். படிப்பில் முன்னேற்றம், படிப்பில் கவனம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு லக்கு அடிக்குதுப்பா. நான் வாங்கி வச்ச இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஐடி டவர் வருதுப்பா, என் இடத்துல ஒரு பிஜி கட்டலாம், ஒரு ஹாஸ்டல் கட்டலாம், ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டினா வாடகைக்கு போகும்பா அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய காலகட்டம். இதற்கு ஒரு ஃபெதர் ஆன் த கேப் என்று சொல்வதை போல் ஜீவனாதிபதி இவர்களுக்கு ராசியில், ஜீவனஸ்தானத்தில் இவர்களுக்கு பாக்யாதிபதி 9க்குரியவன் 10, ராசியாதிபதி 9. பிறகு ராசியாதிபதி 10ஆம் இடம், 10ல் இருக்கக்கூடிய புதன் 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி சூரியன் ஜீவனத்தில் பாக்யாதிபதியுடன் சேர்க்கை. பிறகு லாபாதிபதி பாக்யாதிபதி சேர்ந்து லாபஸ்தானத்தில், லாபஸ்தானாதிபதி ஆட்சி. சார் இப்படிலாம் சொன்னால் எங்களுக்கு புரியாது சார், புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, தொழில், லாபம், பாக்கியம், ஜீவனம்னாலும் அதுவும் தொழில் தான். இது எல்லாமே பலம் பெறுகிறது. அதன் மூலம் துளாராசிக்காரர்கள் பயன் பெறுவார்கள். நிறைய வாய்ப்புகள், லக்கு, அதிர்ஷ்டம். வராதுன்னு நினச்ச கிளைண்ட்டு, நம்ம விட்டு அவுட் சைடில் போன கிளைண்ட்டு திரும்பவும் இன்சைடில் வருவது, வியாபாரம் கொடுப்பது. ஓப்பனாக சொன்னால் சப்ளை பண்ணுவதற்கு சரக்கு இல்லாத அளவுக்கு ஆர்டர் வரக்கூடிய அமைப்பு.
இதெல்லாம் பாக்கியம், இதெல்லாம் தொழில், இதெல்லாம் லாபம், இதன் மூலம் வருமானம், இதன் மூலம் நிறைய கடன்களை அடைப்பது, வெற்றி வாகை சூடுவது, பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே ஏற்படக்கூடிய காலம். இதில் கவனமாக இருக்க வேண்டியது பார்த்தோம்னா சூரியன் கேது சுவர்க்கை, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், இதில் ஏதாவது இந்த வரி கட்டுறது, டாக்ஸ் கட்டுறது, வயதை அனுசரித்து அப்பாவோட ஹெல்த் பத்திரமாக பார்த்து கொள்வது, தேவையான கை வைத்தியங்கள் வைத்து கொள்வது, இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வருகிறது. இப்போ துளாராசிக்காரர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா 2 இடம். இவர்களுக்கு இப்போ துளாராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவரை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 12 விரயம் செலவு. அப்படின்னா கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, அதெல்லாம் டெய்லி எங்கள் வீட்டில் இருக்கு பிரதர், இது காலகட்டங்களில் ஜாஸ்தி ஆகும். எப்படின்னா கணவன் வெளியூருக்கு போகும் பொழுது, வெளிநாட்டுக்கு போகும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் என்பது ஏற்படும். இப்போ துளாராசி நபருக்கு தாயை குறிகாட்டக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சாட்டன். அவர் அங்கே 6ஆம் இடத்தில் அமர்ந்து கணவனை பார்க்கிறார். இதைத்தான் வக்ர சனியின் உக்கிர பார்வை அப்படின்னு சொல்லப்படுகிறது. பெற்றோருக்கும் கணவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இதுவும் எப்பொழுதுமே இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் இது காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இது ஒரு நாள் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும், துளாராசி நபருக்கும் அவருடைய லைஃப் பார்ட்னருக்கும் உள்ள அந்த கொஞ்ச நஞ்ச உறவு முறைகளில் சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும். இதை மட்டும் கூடுதலான கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளணும். 12ஆம் இடம் காலை பத்திரமாக பார்த்து கொள்ளணும். 6ஆம் இடம் வயிறு. இப்போ இந்த உணவு கட்டுப்பாடு, இந்த பதப்படுத்தப்பட்ட ஃபுட்டை சாப்பிட்றது, இரவு நேரத்தில் 2 மணிக்கு போய் கலர் பொடி நிறைய போட்டிருக்கக்கூடிய அந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்றது, இதன் மூலம் டைஜஷன் ப்ராப்ளம், பதப்படுத்தப்பட்ட உணவை எடுத்துக்கொள்வது, வாக்கிங் போகிறேன், ஸ்போர்ட்ஸ் போகிறேன், ஜிம்மு போகிறேன்னு சொல்லி காலில் காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் வாகனங்களில் போகும் பொழுது ரொம்பவும் கவனமாகவும் பத்திரமாகவும் இருப்பது புத்திசாலித்தனம். இரவு நேரத்தில் நம்மளை குழப்பி கொள்ளக்கூடாது. 12ஆம் இடம் சயனஸ்தானம். இப்போ இரவு நேரத்தில் யாராவது நம்மை டென்ஷன் படுத்துவார்கள். இது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும், அன்வான்ட் ஃபோன் கால்ஸாக இருந்தாலும், கொஞ்ச நாளைக்கு இந்த லேட் நைட்டில் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொள்வது. இதில் துளாராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய சுபபலன்கள், தொழில் லாபம், ஜீவனம், பூர்வீகம், ஜாபு, புதுசாக ஜாபுக்கு போகிறது, இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாக இருக்குது. இந்த சாட்டன் செவ்வாய் பார்வைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வருவது, அனுமான் சாலிசா, நரசிம்மர் கவச்சம் பாராயணம் செய்வது, இதற்குண்டான ஸ்லோகங்கள் நேவித்தியங்கள் செய்து அன்னதானங்கள் செய்வது, இதெல்லாம் இந்த நெகட்டிவ் எஃபெக்டை வெகுவாக குறைக்கும். இதை தவிர துளாராசிக்காரர்கள் நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். சார் அவங்கெல்லாம் துளாராசியில் இல்லை, பரவாயில்ல ஷேர் பண்ணுங்க, இதில் எல்லா ராசியோட வீடியோவும் வருது, அவர்களோடதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.